ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 2ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஸ்டிச்சஸ் வந்து அதாவது டெய்லரிங் கிளாஸில் ஃபஸ்ட்டு டே வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து ஸ்ட்ரைட் லைனு கர்வ் லைனு அந்த மாதிரி போடுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அது பார்த்துட்டோம். இது 2வது நாள். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது பேப்பர் கிடையாது, கிளாத்து, காட்டன் கிளாத்து. இதில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேசிக் ஸ்டிச்சஸும் இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸு ஸ்டிச்சஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கலாம். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனு, அதாவது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு தான் இது. அடுத்து கர்வு, அப்படி நம்மளுக்கு இந்த நெக் லைனு, ஆர்ம் ஹோல் அந்த மாதிரிலாம் இடத்துல வரக்கூடிய அந்த ஸ்டிச்சஸ் இது வந்து பேக் ஸ்டிச்சஸ். பேக் ஸ்டிச்சஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாத்தை வந்து தைக்க தொடங்கும் போதும் சரி, அதிலேருந்து முடிக்கும் போதும் சரி, நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இப்போ இதில் கட் பண்ணிடுவோமா, இதுலேருந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்போ இங்கேருந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் லாஸ்ட்லேயே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் பேக் ஸ்டிச்சஸ். அதை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் ஸ்டிச்சஸ், அதாவது இந்த பாக்கெழுத்தெல்லாம் நம்ம வைக்கும்போது ஒரு கார்னர் இந்த கார்னரில் அப்படி தைப்போம்ல, அது எப்படி அப்படிங்கிறதையும் இதை பார்க்க போகிறோம். அடுத்து ஜிக்ஸாக், அதே பேட்டர்ன் தான், ஆனால் கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் டிஃபர் ஆகும். அடுத்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதே பேட்டர்ன் தான், கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டாக முடிகிற மாதிரி நாம் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கர்வ். இந்த கர்வ் வந்து நம்ம சாதாரணமாக நெக் பேட்டர்ன்லேயும் ஆர்ம் ஹோல்லையும் இந்த மாதிரி கர்வ்லாம் வரும். அதை நான் கொஞ்சம் மினிமலாக, அதாவது கொஞ்சம் பேசிக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த வளைவு வந்து அதிகரிக்கிறது மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள ஸ்பைரல் மாதிரி, இந்த மாதிரி நம்ம பூலாம் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தைக்க வேண்டியது வரும். அதுக்காக இதையும் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது, அதை வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் எதை யூஸ் பண்ணி வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு பண்ணினேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கர்வ்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து இப்படி இருந்தது, ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன்னா அந்த மாதிரி இது கொஞ்சம் கர்வாக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுவும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது அதோட கொஞ்சம் குட்டிட்டேன். இந்த மாதிரி இப்படி ஆங்கிளை கொஞ்சம் இழுத்து வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் கர்வ்லாம் வந்துடும். பென்னோ இல்லைன்னா மார்க்கிங் சாக்கோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில், இது வந்து ஃபேப்ரிக் தான், பேப்பர் கிடையாது, ஃபேப்ரிக்கில் நாம் வந்து வரைஞ்சிக்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 டைப்பாக நூல் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா தெரியணுங்கிறதுக்காக இதில் வந்து ப்ளூ கலர் மேலே வர மாதிரியும், உள்ளே வந்து இந்த பிங்க் கலர் தெரியுதா, கீழே ராங் சைட் திருப்பி பார்க்கும்போது பிங்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி 2 இது பார்பின் கேஸில் போட்டுருவேன். இது மேலே வச்சு தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இனி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி பாயிண்ட் பண்ணிக்கணும் கரெக்டான இடத்துல, அதாவது இந்த லைனில் கரெக்டாக அந்த ஊசியை பாயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நேராக மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். தெரியுதுங்களா? இதோ நாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். தெரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ். இது அப்படி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிங்க் கலரில் தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சஸையும் போட்டுடலாம்.
இப்போது இந்த 2 லைனையும் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இதுதான் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ். இதோட பயன் என்ன அப்படின்னா, நம்ம போடுற எல்லாமே மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து 90% வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டெய்லரிங்கில். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த லைன் தான். இது வந்து நார்மலாக நாம் வந்து பேப்பரில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில டைம் வந்து பேப்பர்லேருந்து டக்குன்னு நம்ம வந்து கிளாத்தில் மாறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான கிளாத் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து கிரேப் மெட்டீரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கான்ஃபிடென்ட் உடஞ்சிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து காட்டன் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கர்வ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் ஊசியை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி தைக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த மாதிரி மெதுமெதுவாக ஃபூடை வந்து லிஃப்ட் பண்ணி தைக்கணும். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அது ஈஸியாக வந்துடும். இது ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்குது அப்படின்னால கொஞ்சம் மிஸ் இல்லைனா கூட இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரையும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே ஒவ்வொரு லைன், இப்போ நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கல, இதை வந்து 2 டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைனையே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கர்வே இதே மாதிரி ஒரு 2 டைம், இதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து 2 டைம், இந்த மாதிரி 2 டைம்னா 2 ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்து ஒரு 10 டைம்ஸ் கிட்ட வரைஞ்சி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். லிவரை தூக்கி பண்ணணும். பார்த்தீங்களா, நாம் ஸ்டிச்சஸை முடிச்சிட்டோம். கர்வ் லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி திருப்பி பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஒரு ஃபேப்ரிக் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பேக் ஸ்டிச் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேப்ரிக்கில் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து பேக் ஸ்டிச் போடலை. ஏன்னா நம்ம வந்து அதை பற்றி படிக்கலை. ஃபஸ்ட்டு படிக்காததுனால நான் இது வந்து பேக் ஸ்டிச் போடாமல் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் ஸ்டிச் போடாமல் பண்ணனால என்னாகும், இது வந்து ஈஸியாக பிரியும். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக அது பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக ஈஸியாக பிரிஞ்சிரும். ஏன் இந்த லாஸ்ட்டில் தெரியுதா, நம்ம இதில் பேக் ஸ்டிச் போடலை, தெரியுதுங்களா? அது ஈஸியாக பிரிய ஆரம்பிக்கும். இதுக்காக வேண்டி தான் நாம் வந்து பேக் ஸ்டிச் போட்டு நம்ம படிக்கணும். எப்போவுமே ஒரு துணியை எடுத்து நம்ம தைக்கும்போது, தொடங்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி, பேக் ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஈஸியாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம பேக் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த லைனுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே போடணும், நான் தெரியணுங்கிறதுக்காக அந்த லைனில் போட்டு வச்சுருக்கேன்ல, இதில் பேக் ஸ்டிச் போடணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நேராக இந்த பேக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு இந்த லைன் முடிகிறது வரைக்கும் ஒன்று போட்டாச்சு, ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ பேக் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே ஒரு லிவர் இருக்கும்.
இந்த லிவரை நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணணுன்னா அது பேக்வேர்டில் தைக்கும். இதுதான் பேக் ஸ்டிச். இப்போ தெரியுதா? 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம். போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 3 ஸ்டிச்சஸ் மொத்தம் விழுந்துடும். முதல்லேருந்து வந்தது ஒன்று, அதுக்கப்புறம் போனது ஒன்று, மறுபடியும் வந்தது ஒன்று. அப்போ 3 ஸ்டிச்சஸ் வந்து அது எப்படி அப்படின்னா, ஒரு வாட்டி நாம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டிச்சஸை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டிச் ஆகிடுது. கரெக்டாக? இங்கே ஒரு ஸ்டிச் ஆகிடுது. அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே போகிறோம், அப்போது 2 ஸ்டிச் ஆகிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்காக பின்னாடி வரோம். அப்போ இதில் வந்து 3 ஸ்டிச்சஸ் ஆயிரும். அப்போ வந்து லாக் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட இது வந்து லாக் ஆகிடும். ஈஸியாக பிரியதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இதுதான் பேக் ஸ்டிச்சோட இதுதான் பேக் ஸ்டிச்சோட பயன். அதே மாதிரி வந்துட்டோமா? இப்போ மறுபடியும் அந்த பாயிண்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு அதே மாதிரி தைச்சிட்டு இப்போ இதில் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த லைனில் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ஊசியை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பின்னாடி போகணும். அவ்வளோதான். அந்த பேக் ஸ்டிச் 2 வாட்டி. ஒரு வாட்டி இங்கே வந்தோமா, இது 2வது வாட்டி. இப்போ இந்த சைடு வந்தோம்னா 3வது வாட்டி. அப்போது நம்மளோட பேக் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. தெரியுதா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக ஸ்டிச்சஸ் தெரியும். அதுதான் பேக் ஸ்டிச். அதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரே துணிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகுது. நம்ம 2 துணி வச்சா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் நீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது தெரியுதுங்களா? இதுதான் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து அதுக்கப்புறம் அந்த நான் லைன் போட்டிருந்தேன்ல, அந்த மாதிரி முதல்ல முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு ஒரு வாட்டி முன்னாடி வரணும். அப்போ இதில் வந்து 3 ஸ்டிச் வந்துடும். அப்போ லாக் ஆகிடும். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மி. இந்த சைடு திருப்பி பார்த்தோம்னா இங்கே நல்லா தெரியுதா? இந்த இடத்துல மட்டும் நல்ல திக்காக ஸ்டிச்சஸ் தெரியுதுல, இதுதான் பேக் ஸ்டிச். இதை நம்ம எந்த துணி தைக்க ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் தைக்கணும். அப்போனா இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் ஸ்டிச்சஸ். அதே மாதிரி ஸ்டார்டிங் கார்னரில் நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எப்பவும் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். கரெக்டாக? பேக் ஸ்டிச் போட்டாச்சா? அடுத்து இந்த எட்ஜ், இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் வந்து ஊசி பாயிண்ட் பண்ணுற மாதிரி தைக்கணும். ஊசியை அந்த கார்னரில் பாயிண்ட் பண்ணியாச்சு. பாயிண்ட் பண்ணிட்டோமா? இனி நேராக இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த புள்ளி, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் இந்த ஊசி வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி மிஷினை ரன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த புள்ளி, அதாவது அந்த பாயிண்டில் அப்படியே ஊசியை பாயிண்ட் பண்ணிடணும். தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த கார்னரில் ஊசியை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் எப்படி அடுத்த நேர் ஸ்டிச்சுக்கு வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புள்ளி இந்த இருக்குல்லையே, அந்த புள்ளினா இந்த கார்னர், இந்த பாக்ஸோட இந்த கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு இந்த இடத்துல ஊசியை பாயிண்ட் பண்ண போகிறோம். பாயிண்ட் பண்ணியாச்சா? இப்போது இந்த இப்படி பாயிண்ட் பண்ணிட்டோமா? பாயிண்ட் பண்ணிவிட்டு லிவரை தூக்கிக்கிட்டு அப்படியே 90 டிகிரி தள்ளியாச்சு, ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி. இப்போது நேராக போடுறோம். இந்த மாதிரி இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முடிச்சிட்டோம். கடைசியாக வெளியே வரும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போது இது வந்து தெரியாது. இப்போ நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா பாக்ஸ் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு நல்லா தெரியுதுங்களா? பாக்ஸ் ஸ்டிச்சு தெரியுதா?
அதே மாதிரி இனி நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் எப்படி வரைகிறது அப்படின்னு ஸ்ட்ரைட் லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்படி கர்வ்டு ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, பாக்ஸ் ஸ்டிச்சு, இனி சிக்ஸாக்கு ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த கார்னர், அதாவது இந்த ஆங்கிள் மட்டும் வரும். இது 90 டிகிரியாக இருக்கும், இது 45 டிகிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரியில் வரும். இந்த கார்னரில் வந்து நீடில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நேராக தைக்கணும். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதாக இருக்குல்ல, இந்த கார்னரில் நீடில் அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைனு. இப்போது அந்த ட்ரையாங்கிளோட அந்த மேலே இருக்கிற அந்த கார்னரில் நம்ம வந்து ஊசியை பாயிண்ட் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? இப்போது அதுக்கப்புறம் லிவரை கீழே வச்சுட்டு அதே மாதிரி அடுத்த கார்னரோட பாயிண்டில் நம்ம அப்படியே கரெக்டாக கொண்டு ஊசியை பாயிண்ட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு அதை ஆங்கிளை திருப்பி வச்சு ஸ்ட்ரைட் லைனாக வர மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தைச்சிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் பாக்ஸ் ஸ்டிச்சே மாதிரி தான், இந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அடுத்து நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்க்கு போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஸ்ட்ரைட் லைன், அதாவது அந்த கார்னரில் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் இப்படி போய் இந்த மாதிரி போகும். இது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எதில் வரும் அப்படின்னா, நம்ம வந்து பேண்ட்டெல்லாம் தைக்கும்போது சைட் ஸ்லிட்டெலாம் தைப்போம்ல, அந்த இடத்துல கீழேருந்து இப்படியே தைச்சி அந்த 2 ஸ்லிட்டையும் சேர்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து பாயிண்டில் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே வச்சு தைப்போம். இது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம ஊசியை பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த உள்ளே இருக்க, அதாவது இந்த பேட்டர்னை இதை மாதிரி நினச்சிக்கிறேன். இதோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஊசியை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண தொடங்க வேண்டியதான். அப்படியே இந்த கார்னரில் இந்த கார்னரில் நான் வந்து ஊசியை பாயிண்ட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த ஊசியை பாயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நேராக, அதாவது இந்த லைன் நம்மளை பார்த்து வர மாதிரி ஆங்கிளை அப்படியே திருப்பிக்கணும். திருப்பியாச்சா? இனி இதிலேருந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் தான். இது வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும். அவ்வளோதான். இதோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டோம். நம்ம இதில் வந்து இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு தெரியாதனால இந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன். இனி இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம வந்து முடிக்க போகிறோம், இந்த கார்னர் வரைக்கும். இப்போது இந்த கார்னருக்கும் வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஊசியை, அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு இனி ஸ்ட்ரைட் லைன் எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம நோக்கி வர மாதிரி அப்படியே இந்த ஃபேப்ரிக்கை திருப்பி நேராக வச்சிடணும். ஆச்சாச்சா? இனி மறுபடி ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைன் இது வரைக்கும் வருது, இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது, இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். ஸ்லோவாக போடுங்க, ரொம்ப அவசரப்பட வேண்டாம், ஸ்லோவாக போட்டால் போதும். இந்த மாதிரி செகண்ட். இப்போது நம்ம இந்த கார்னரில் வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் பண்ண வேண்டியதான். அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். பேக் ஸ்டிச் போட்டு அவ்வளோதான்.
பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் நான் முடிச்சிருக்கிறது தெரியுதுங்களா? இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி இப்படி இப்போ இந்த கார்னருக்கு போயிட்டு இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னர், இப்படி நாம் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சைட் பார்க்கலாமா? திருப்பி பார்க்கும்போது நல்லா தெரியுது. தெரியுதுல்ல? இந்த மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னையும் நாம் முடிச்சிட்டோம். இதை மாதிரி இதையும் முடிச்சிட்டோம். பின்னாடி பார்க்கலாம். தெரியுதுங்களா? எல்லாமே முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்த இருக்கு இல்லையா கர்வ், இந்த கர்வெல்லாம் நாம் ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு வரைக்கும் பண்ண போகிறோம். இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் எதுக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெக் பேட்டர்னில் தான் நிறைய இடத்துல யூ நெக்கு, அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த இடத்துலலாம் வளைவுகளில் இதுதான் ரொம்ப முக்கியமாக வரும். இந்த மாதிரி கர்வ்ஸு அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கும்போது எப்போவுமே என்ன ஸ்டிச்சஸ் போடணும்? பேக் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டோமா பேக் ஸ்டிச்சஸ்? அடுத்து நேராக தெரியுதுங்களா? பேக் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. தெரியுதா? நம்ம ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கர்வை அப்படியே அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தா தெரியும். தெரியுதுங்களா? அதே மாதிரி ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த கர்வையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும்போது பேக் ஸ்டிச். இது தெரியுதுங்களா? அடுத்த இதுவும் போட்டுட்டோம். இன்னும் 2 கர்வ் இருக்குது. அந்த 2 கர்வையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே கர்வ் லைன் கடைசிலையும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிக் சைஸில் இருக்க இந்த லைன். இப்போது நம்ம கர்வ் லைன் எல்லாமே முடிச்சிட்டோம். குட்டி குட்டி லைனாக இதை நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா, இருக்குல்லையா, இதுதான் ஃப்ரெஞ்ச் கவுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆம் ஹோல் யூஸ் பண்ணுற ஸ்கேல் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. இருக்குல்லையா, இப்படி தான் வச்சு போட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆம் ஹோல் ஸ்கேல் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு ஆங்கிளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. இது செகண்ட் ஆங்கிள் இப்படி வச்சு, செகண்ட் ஆங்கிளா இப்படி வச்சு வரைஞ்சேன். இது தேர்ட் ஆங்கிள் வந்துருச்சா? இது ஃபோர்த் ஆங்கிள். இது இப்படி தான் வரையணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டம் மாதிரியான ஆங்கிளில் இப்படி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ஸ்டிச். ரவுண்ட் ஸ்டிச் ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நீடியில் கரெக்டாக அந்த லைனில் பாயிண்ட் பண்ணிட்டோன்னா தெரியுதுங்களா?
நீடில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். ரவுண்டுங்கிறதுனால ஒரே மறுபடியே நவுத்தி போனாலே போதும். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் ஆரம்பித்து ரவுண்ட் ஸ்டிச் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்டாக ஆக ஆக நம்மளோட ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். குட்டியாக இருக்கும்போது தான் இந்த ஃபுட் லிவரை தூக்கி நாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டுனா ஈஸியாக ஒரே ஆங்கிளில் வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்தாலே அது பர்ஃபெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், பின்னாடி பார்த்தா நல்லா தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உள்ளுக்க இந்த ஸ்பைரல் மாதிரி இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேட்ச் ஒர்க்லாம் வைக்கும்போது ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். இதை நம்ம இப்போவே போட்டுக்கிட்டோம்னா அந்த இடத்துல அப்படி இப்போவே கொஞ்சம் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். உள்ளேருந்து கூட ஆரம்பிக்கலாம், வெளியேருந்து ஆரம்பிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். ஃபஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் அப்படியே நீடில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா? பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து கீழே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த லைன் வர நேராக பண்ணவே அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். லைட்டாக லிவரை அசைச்சு ஃபுட்டை மேலே தூக்கி தைக்க வேண்டியதான். அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது எண்டில், இது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிச்சிருக்கோம். தெரியுதுங்களா? பாயிண்டில் போய் முடிச்சிருக்கேன். இதுதான் ஸ்பைரல். இது அப்படியே ஸ்பைரல் பேட்டர்ன். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து பின்னாடி பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஸ்பைரல் எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இது ரவுண்டு, இது ஸ்பைரல். நம்ம இங்கேருந்து இப்படி தொடங்கி இது அப்படி இந்த பேட்டர்னை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டுடலாம். இது நான் சும்மா தான் போட்டேன். எனக்கு ஸ்கேலில் இடம் இருந்தது, இந்த இருக்குல்ல ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்லையா, அதை வச்சு சும்மா போட்டேன். சின்ன ஒரு பேட்டர்ன் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு மொத்தம் 2 ஸ்டிச்சஸ் தான் வரும். ஒன்று நேராக தைக்கிறது, இன்னொன்று வளைவாக தைக்கிறது. இந்த ரெண்டும் மட்டும்தான். அது கார்னர் மாறுறது மட்டும்தான் மேட்ரு. அது எல்லாமே நம்ம அதை பாயிண்ட் பண்ணி அப்படியே அந்த ஆங்கிளை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வரைகிறது தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சு வரைகிற பேட்டர்ன்ஸு. கர்வ் லைன் வந்து அதே மாதிரி தான், வளைஞ்சு போகிறது தான் கர்வ் லைனு. இது இப்படியும் வளையலாம், இப்படியும் வளையலாம், இந்த மாதிரி இழுத்தும் வளையலாம், இப்படியும் வளையலாம், ரவுண்டாகவும் மாறலாம், ஸ்பைரலாகவும் மாறலாம், இந்த மாதிரி அரைவட்ட மாதிரியும் மாறலாம். இவ்வளோ தான். மொத்தமே 2 ஸ்டிச்சஸ் மாதிரி தான் வரும். ஸ்ட்ரைட் லைன், இன்னொன்று கர்வ் லைன், அவ்வளோதான். இப்போ இதையும் முடிச்சிடலாமா? எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் பாயிண்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நேராக தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த கார்னரில் வந்து ஊசியை பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த அரைவட்டத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான்.
அவ்வளோதான். லாஸ்ட்டில் முடிக்கும்போது பேக் ஸ்டிச். அவ்வளோதான். இதோ முடிச்சிட்டோம். இல்லையா? இவ்வளோதான். எல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் நம்ம பேசிக்காக கிளாத்தில் போடுற முதல் தையலாக இருக்கும் நம்மளுக்கு. இவ்வளோதான் மொத்தமே. பேசிக் ஸ்டிச்சஸில் ஸ்ட்ரைட் லைன், கர்வ் லைன், அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச்சஸ் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வச்சு பாக்ஸ் ஸ்டிச்சஸ் போடணும். அதே மாதிரி ஜிக்ஸாக் ஆங்கிள் மட்டும் மாறும். ஓகேங்களா? அடுத்து அட்வான்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு தைக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இது தான். இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ட்ரையாங்கிளாக போடுறத விட இது கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆனது மாதிரியும் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஈஸியான பேட்டர்ன். கர்வில் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக நாம் போட்டு வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஸ்கேல் எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இடம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி தையல் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் போட்டாலும் ஈஸியாக தைக்க கற்றுக்கலாம். இதுதான் நம்ம Day 2 டெய்லரிங் கிளாஸில் எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஏதாவது துணி இருந்துச்சுன்னா, அதாவது நார்மல் காட்டன் கிளாத்து, ரொம்ப நைஸ் கிளாத் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி அந்த சில்கியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிற மெட்டீரியலும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. காட்டன் கிளாத் ரொம்ப பெஸ்ட்டு. தேங்க்யூ.